டிஎன்பிஎஸ்சி மாணவர்களே, இந்த உண்மையை புரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய காம்படிஷன்ல இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது இன்னொரு மாணவனுக்கு கஷ்டமாக இருக்க தேவையில்லை. ஒரு மாணவனுக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் இன்னொரு மாணவனுக்கு கட் ஆஃபாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் இருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரி ரிசர்வேஷன் இருக்கு. உதாரணத்திற்காக 2 கேண்டிடேட்டை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பிஎஸ்டிஎம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் மற்றவர்களை காட்டிலும் 3-4 கேள்விகளுக்கு தவறுதலா பதில் சொல்லலாம். அப்ப கேள்வி கடினமாகவே இருந்தாலும் மற்ற மாணவர்களை காட்டிலும் இவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கு. எக்ஸ் ஆர்மி மேன் ஒருத்தர் இருக்காருன்னு எடுத்துப்போம். அவரு மற்றவரை காட்டியும் கம்மியான கேள்விகள் குறிச்சாலுமே வேலை கிடைக்கும். அப்ப தேர்வு கடினமாக இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்குமே கடினமாக இருக்கணும்னு தேவையில்லை. ஒரு தேர்வுல எல்லா கேள்விகளுமே தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை. அந்த தேர்வுல வெற்றி பெறுவதற்கு அதிக கேள்விகள் யாரு குறிச்சிருக்காங்கன்னு பாருங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு கேட்டகரியில உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக டிஎன்பிஎஸ்சி படிங்க. அந்த கேட்டகரியில முதல் ஆளா வருவதற்கு பாருங்க.